துரைபாண்டியன் சார் ஒரு 2 பக்க அறிக்கை ஆளுநர் மாளிகை கொடுத்திருக்கு. அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தில் நடந்தது தொடர்பாக. நான் அதனுடைய கடைசி பக்கம் மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதாவது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அரசியலமைப்பு சட்ட கடமைகளை நிறைவேற்ற உங்களால முடியலன்னா நீங்க ஏன் பதவியில ஒட்டிட்டு இருக்கிறீங்கட்டு. அதுக்கு கவர்னர் பதில் கொடுத்திருக்காரு. அதாவது ஆளுநர் அரசியலமைப்பு கடமைகளை மரியாதையுடன் நினைவூட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை தேசிய கீதம் பாடுவதற்கு அல்லது இசைப்பதற்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவரின் கோரிக்கை திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடாமல் இருப்பது அல்லது இசைக்காமல் இருப்பது அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயலாகும். இதனால் ஆளுநர் வேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் மேன்மையை போற்றவும் அனைத்து அரசு விழாக்களில் தேசிய கீதத்திற்கான மரியாதையை மீட்டெடுக்கவும் மற்றும் தமிழ் மொழியின் பெருமையை நிலைநிறுத்தவும் தனது நிலைப்பாட்டில் உறுதி கொண்டுள்ளார் அப்படின்ட்டு ஒரு பதிலை ஆளுநர் மாளிகை கொடுத்திருக்கிறது. ஆனா இங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடமாட்டேன்னு சொல்லியதன் மூலமாக மக்களுடைய உணர்வுகளை ஆளுநர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் அதற்கு மாறாக இந்த மொழியினுடைய பெருமையை நிலைநிறுத்தவும் உறுதி கொண்டுள்ளார். ஆளுநர் மட்டும் இல்ல, இந்திய நாட்டுடைய பிரதம மந்திரியும் தமிழை பற்றி, திருக்குறளை பற்றி, யாதும் ஊரே யாவரும் கேளீர்லாம் எல்லாம் பேசினாங்க. ஆனா பாராளுமன்றத்தை கட்டடத்தை கட்டி அங்க வச்சிருக்க சிலை யாருக்கு வச்சிருக்காங்க? சாணக்கியருக்கு தாங்க சிலை வச்சிருக்காங்க. அர்த்த சாஸ்திரம் எழுதி சாணக்கியர். யாரு சாணக்கியன்? யாருக்கு என்ன புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தவன் சாணக்கியன்? நீ திருவள்ளுவரை பத்தி பேசினீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னீங்க. அதனால படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த குறிப்பிட்ட சம்பவம் நீங்க சட்டப்படியே உண்டா இல்லையான்னு கேட்டீங்க. சட்டப்படி தான். அதாவது ஆர்டிகல் 176(1) படி அது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிலும் பேசப்பட்டது. அதுக்கு அன்னைக்கு இருந்த சட்ட விதி 155. அதை மாத்தி யுனானிமஸா நிறைவேற்றி இருக்கிறாங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில. ஒருவேளை ஆளுநர் வரலன்னா வராட்டி ஒண்ணு அதுக்கு ஒன்றும் யாரும் தண்டனை வாங்க முடியாது. இப்போ மேற்கு வங்காள அரசாங்கம் மம்தா பானர்ஜி ஆளுநர் இல்லாமலே சட்டமன்றத்தை நடத்தினார். தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருக்கும்போது சந்திரபாபு சந்திரசேகர் ராவ் அவங்க எல்லாமே கூட்டத்தை ஆரம்பிச்சு நடத்துறாரு. ஒன்னும் அவங்களை யாரும் பனிஷ்லாம் பண்ண முடியாது. ஒரு மரியாதையை கொடுத்தா காப்பாத்திக்கணுங்க. அந்த மரியாதையை காப்பாற்ற தெரியாதவன். நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தின போன தடவை இதே அரங்கத்தில் அவர் என்னட்ட ராமசுப்ரமணியன் சார் எங்களுக்கு எம்ஐபி வர நோட்டீஸ் வந்தது நீங்க பேசி இல்லங்க. ஆனா இதுல நான் சொன்ன வார்த்தை எந்த கெட்ட வார்த்தையுமே கிடையாதுங்க. ரோகுங்கிற வார்த்தை பிஹேவிங் டிஃபரண்ட்லி ஃப்ரம் அதர் சிமிலர் பீப்புள். அப்புறம் முரட்டுத்தனமாக, இதுக்கு பேர் என்ன? அதாவது இல்ல நீங்க அந்த வார்த்தை இல்ல இருங்க, நான் ஏங்க நீங்க கேஸ் போடுங்க. நான் ஆக்ஸ்போர்ட் இல்ல பிஹேவிங் இங்க பாருங்க சார், இல்ல இட் இஸ் an adjective behaving differently from other similar people or things often causing damage. இல்ல ராமசுப்ரமணியம் சார் ஒரு நிமிஷம் இருங்க, அவர் இப்பதான் பேசவே தொடங்கி இருக்காரு. இல்ல நான் அந்த வார்த்தை ராமசுப்ரமணியம் சார்னா அன்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாரு. இல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வது 2023 பண்ணீங்க. எழுதி கொடுத்தது ஒண்ணு, படிக்கிறது ஒண்ணு. அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன், காமராஜர் பேரை சொல்ல மாட்டேன், அண்ணா பேரை சொல்ல மாட்டேன்னு. இன்னைக்கு என்ன பண்றீங்க? எதை முதலில் பாடுவது? எதை முதல்ல பாடுறோம் தமிழ்நாட்டுல? என்ன குழந்தை அவரு? ஒண்ணும் தெரியாத பப்பாவா அவரு? தமிழ்நாட்டுல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி முதலில் பாடுவது தமிழ்தாய் வாழ்த்து. அந்த தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பிறகு, கூட்டம் முடிந்த பிறகு பாடுவது ஜனகணமன. இப்ப எனக்கு சில அடிப்படை கேள்விகளே வருதுங்க. ஜனகணமன என்ற பாடலை எதிர்த்தவர்கள் RSS. நல்லா ஞாபகம் வச்சுங்க. RSS அவர்கள் இந்த பாடலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாங்க. ஏன்னா இது பல மாநிலங்களை சொல்லுகிறது. அது என்னன்னா வங்கத்தை பத்தி பேசுது, பஞ்சாப் பத்தி பேசுது, திராவிடத்தை பத்தி பேசுது. இது மாநிலத்தை பற்றி பேசுகிற காரணத்துல எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு நேஷன்ஹுட் தான் வேணும். அப்ப பாரதங்கிற ஒரு பாட்டை தான் நம்ம பாட வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய கீதத்தை எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இவர்கள் ஒண்ணு. அதே மாதிரி தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன் என்று சொன்னவர்கள். இப்ப என்ன திடீர்னு இப்ப தேசியத்தை பத்தி உங்களுக்கு அக்கறை வந்துருச்சு? இவ்வளவு நாளா இல்லாத அக்கறை.
பல இடங்கள்ல சட்டமன்றங்கள் நடக்கிற பொழுது ஆளுநர் வர்றாங்க, கொடுக்கறத படிச்சுட்டு போறாங்க. இவர் மாதிரி தமிழிசை மாதிரி அது மேற்க ஜெகதீப் தன்கர் அவர் இருக்கும்போதும் இப்படி பிரச்சனை பண்ணாங்க. அப்ப என்ன ஏற்பட்டது? ஒரு மரபுன்னு சொல்றாங்க சில பேர், மரபு இல்ல, சட்டப்படியே வரணும், அவரு சட்டப்படி வரணும். அவருக்கு சில சட்டங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர் என்ன செய்யணும்னா மாநில முதலமைச்சர் சொல்வதை செய்வதற்கான ஒரு ஏஜென்ட் அவர், அவ்வளவுதான். அவருக்குன்னு தனிப்பட்ட உரிமையே கிடையாதுங்க. அதனால கவர்னர் என்பவர் இந்த டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? அரசாங்க பணியில் இருந்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தீங்கன்னா டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிம்பாங்க. கடமை தவறியதற்காக அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஒண்ணு. அடுத்தது என்ன, யாரு சம்பளத்தை வாங்கிட்டு யார் என்ன வந்து பேசுறதுங்க தமிழ்நாட்டில்? நீ போட்டுக்கிற ஷூல இருந்து நீ வச்சிருக்கிற இதுவரையில கோட்டு வரையில யார் பணம் கொடுக்கிறா? யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களின் பணம். அந்த தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் தான் இன்னைக்கு அங்க சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கு. அந்த தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறார் ஆளுநர். அது ஏதோ வெளிநடப்பு இல்ல, அது திட்டமிட்டு பிரச்சனைகளை திசை திருப்பதற்காக. என்ன பிரச்சனை இப்ப நாட்டில் சோத்துக்கு இல்லாத தொகை அதிகமாயிட்டு இருக்கு, பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு. அது இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டம் 45% அதிகமா இருக்கிறது. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கிறது. இன்னைக்கு வந்து அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப பல பிரச்சனைகளை இருந்து திசை திருப்ப மோடியை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க வந்து RN ரவி இது மாதிரி செயல்படணும். அப்ப என்ன, இப்ப நம்ம என்ன பேசுவோம்? ரவி RN ரவி கவர்னர் பண்ணது ரைட்டா தப்பா அதான் பேசுவோம். நாடு எங்க போயிட்டு இருக்குங்கிறத பத்தி பேசத மறந்துருவோம். அதனால திட்டமிட்டு இன்னைக்கு RN ரவி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். அவர் இந்த தமிழ்நாட்டில் இனியும் இருக்கக்கூடாது. ரொம்ப காலம் கடந்த முடிவு தான் திமுக எடுத்திருக்கு. எனக்கு வருத்தம், முன்னாடியே இந்த முடிவை எடுத்திருக்கணும். இனிமேல் ஆளுநர் ரவி இங்கே கண்டினியூ பண்ணக்கூடாது, தொடர்ந்து கவர்னர் ஆகிருக்க கூடாதுன்னு. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, அதாவது ஆர்டிகல் 156 படி கவர்னர் 5 வருஷம் முடிச்சிட்டார். ஆகஸ்ட் 2019 அவர் மேகாலய கவர்னரா போனார். அதன்படி பார்த்தா ஒரு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு ஆகஸ்ட்லயே. ஆனா அதுல என்ன சிக்கல் பாருங்க, இதுதான் அரசியல், இதுதான் RSS, இங்கேதான் பிஜேபி வேலை செய்கிறது. ஆர்டிகல் 155 படி 5 வருடம் முடித்தாலும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி போன்னு சொன்னாதான் அவர் போக முடியும். ஏன் இந்த ஜனாதிபதி போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்ப ஜனாதிபதி அலுவலகமும் ஜனாதிபதியும் பிஜேபிக்கு ஏஜென்டா மாறிட்டாங்களா? முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஜனவரிக்கு வந்துட்டோம். ஏன் இவரை வந்து திரும்ப பெறவில்லை? அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஜனாதிபதி திரும்ப பெறுகிற வரையில் இவர் கண்டினியூ பண்ணலாம். அப்ப இன்னும் 5 வருஷத்துக்கு திரும்ப பெறாம கூட இருக்கலாம். அப்ப என்ன நோக்கம் என்ன? இவ்வளவு பிரச்சனையை உருவாக்குற RN ரவியை திரும்ப கண்டினியூ பண்ண அனுமதிப்பதன் காரணமாக பாஜக அந்த நாட்டு மக்கள் என்ன சொல்லுகிறது? நான் சொல்றதை கேட்டாதான் நீ ஆட்சி நடத்த முடியும். மத்தியில நான் என்ன சொல்றனோ அதுதான் மாநிலத்தில். எதிர்கட்சியா இருந்தீனா எனக்கு எடுபடி வேலை செஞ்சினா உன்னை ஒத்துக்குவேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு? அவர் எதை பத்தி பேசுறாரு? ஆளுநர் நடந்து கொண்ட விதத்தை பத்தி எங்கேயா பேசினார பாத்தீங்களா? நான் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், அதை பத்தி அவர் பேசல. அந்த கவர்னர் உரை வந்து சபாநாயகர் உரையாக மாறிவிட்டது. ஏன்? அது யாருடைய உரை? அரசாங்கத்தின் உரை, கவர்னரின் உரை அல்ல, அது மாநில அரசாங்கத்தினுடைய உரை. அதைத்தான் அவர் படிச்சிருக்கணும். அதனால அவர் படிக்காம ஓடியது என்பது தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திய செயல். அவர் இனி தமிழ்நாட்டில் கவர்னராக தொடரக்கூடாது என்பதற்காக திமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் பந்து உள்பட. ஏன் நான் சொல்றேன்னா, அதே மாதிரி கேரளாவில் அவர் கவர்னர் பண்ணிட்டு இருந்தார். 700 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நாள் பந்து நடத்துறாங்க, ஒரே நாள். அடுத்த நாள் ஆரிஃப் முகமது கான் அடுத்த நாள் ஒழுங்கா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால RN ரவி சொல்லுவதை செய்யவில்லை என்றால் அவருக்கு என்ன சொன்னா புரியுமோ அந்த பாஷையில பேச வேண்டியது தமிழகத்தின் கட்டாயம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.